தளபதிக்கு இந்த மோதிருக்கு அதெல்லாம் இல்ல. தளபதினா தலை, மத்தபடி வேற எவனும் மோதிரம் அப்படின்னு எவனுமே கிடையாது. மீதி யாருமே வரவே முடியும். தளபதினா தலை மட்டும் தான், அவனுக்கு வரலாம். தளபதி இது மட்டும் தான், அவங்க 2 பேரும் மட்டும் தான் எப்பவுமே, வேற யாருமே கிடையாது. அண்ணன் தம்பி நாங்க பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கிறோம். அவங்க இங்க எங்க எதிர்க்கு பேச சொல்லுங்க. ஒரு ரசிகரா நான் இருக்கிறோம், எங்க எதிர்க்கு பேச சொல்லுங்க. பேசினாலும் அவங்களுக்கு நாங்க திருப்பி அடி கொடுப்போம். பராசக்தி படத்தை நாங்க ஒரு படமாவே எதிர்பார்க்கிறோம். பின்ன கொஞ்சம் தேட்டர்லயே நாங்க வசூல் பண்ணேன். இன்னும் அதிகமா கொடுத்தா இன்னும் அதிகமா போவோம். சோ இதுக்கு அதனால சொல்லிட்டு போதும், கொஞ்சமே எங்களுக்கு போதும். பராசக்தினா ஆகட்டும், தீய சக்தினா ஆகட்டும், நாங்க பாத்துக்கிறோம். நான் ஆக்சுவலி அண்ணனோட கடைசி படம். பட் தென் எனக்கு தெரியும் சென்னையில டிக்கெட் கிடைக்காதுன்ட்டு. ஸோ நான் லீவ் போட்டு பெங்களூர்ல போய் 6 o'clock ஷோ பார்க்கலான்னு இருக்கேன். அவ்வளோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜனநாயகனுக்கு. இப்போ இந்த படத்தை பகவான் கேசரியோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதுதான் சொல்றாங்க. நம்ம தளபதியோட ரீமேக் படங்களை பார்த்துருக்கோம், கில்லி, போக்கிரி. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த படத்தை? எனக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் பகவத் கேசரி பார்த்துப்பேன், நானே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் படம்னு பார்க்க போறோம். ஓகே, ஆல்சோ அண்ணன் கேசரி கிண்டி வச்சாலும் சரி, பிரியாணி கிண்டி வச்சாலும் சரி, நாங்க போய் பார்க்க போறது அவருக்காக தான். ஸோ நாங்களாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் ஸ்க்ரீனில் வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ட்ரெய்லர் கட்டெலாம் பார்த்தேன், நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டாங்க, இது அதான் இது இதான்ட்டு. எது இருந்தா என்ன, எங்கள் அண்ணன் எங்களுக்காக நடிக்கிறார், நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு வேணா நீங்களும் பாருங்க படத்தை. இவ்வளோ நாள் எஸ்கே கூட ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருந்தது. அதுவும் நம்ம நிறைய பேர் பார்த்துக்கோம், அஜித் சார், விஜய் சார், அப்புறம் விஜய் சார், ரஜினி சார்லாம் பார்த்துக்கோம். எஸ்கே கூட ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருந்தது. நேற்று எஸ்கே அதிகம் உடச்சிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கல்ன்ற மாதிரி உடச்சிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கம்பேரிசன் என்ன நினைக்கிறீங்க? தளபதி பொங்கல் தான் சார். அண்ணன் தம்பி நாங்க பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கிறோம். நாங்க எங்க அண்ணனோட கடைசி படத்தை நல்லா ஜாம்னு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவர் படமும் அப்புறமா போய் பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு, அதாவது Jan 14th 15th அவரோட ஆக்சுவல் ரிலீஸ் டேட் அன்னைக்கு நான் போய் பார்ப்பேன். பட் அண்ணனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட். படத்தோட ட்ரைலர் கட்டில பாத்தீங்களா, இவங்க ரோபோட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கு. தலைவர் ரொம்ப ராவா சில சீன்ஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு லைட்டா கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்தது. எஸ்பெஷலி அனிருத் அந்த எல்லாரும் அடிச்சு போட்டோன்னே அது பேர் என்ன, கோடாரியா, அதை வச்சு நான் வெளில வருவார்ல, அந்த சீன்லாம் நான் டெய்லி இப்போ வரைக்கும் பார்த்துனே இந்த வீட்டிலேருந்து கிளம்புறது வரைக்கும். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு சார். படம் என்ன வரனாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஸ்க்ரீனை விட்டு வெளில வரும்போது லைட்டா கண்ணில் தண்ணி, லைட்டா ஒரு சிரிப்பு, அது இருந்தால் போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, தளபதி 2026 அப்புறம் திருப்பி படம் நடிக்க போயிடுவாருலாம் சொன்னாங்க. ஸோ இதுலயே டைலாக் சொல்லியிருக்காரு, திரும்பி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இட் இஸ் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ அவர் இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒருத்தர் நான் நல்லது பண்ண வரேன் அப்படின்னு வந்துட்டு, இல்லை நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அவ்வளோ என்ன இவர் 2 இடத்துலையும் இருக்கேன்றார் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இட்ஸ் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேயிங் தட் நான் உங்களுக்காக வரேன், உங்களுக்காக மட்டுமே தான் வரேன் அப்படின்ட்டு. அகேன் ஆஃப்டர் 2-3 years அவர் வந்தாருன்னா அவரை வெல்கம் பண்ணாம இருக்க போறது இல்லை. அது அகேன் அவரோட இஷ்டம். சிஎம்மா நடிக்கிறாருன்னா நடிக்கலாம், அதான் அவ்வளவுதான். ப்ரோ ஜனநாயகம் ப்ரோ எதிர்பார்ப்புலாம் இல்லை. எப்பவுமே விஜய் வசூல் பண்ணா. ஸோ அதனால எதிர்பார்ப்புலாம் இல்லை. எப்பயுமே தெரியும் தளபதினா வசூல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 100 days கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அதுக்கும் மேலதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பின்ன கொஞ்சம் தேட்டர்லயே நாங்க வசூல் பண்ணேன். இன்னும் அதிகமா கொடுத்தா இன்னும் அதிகமா போவோம். சோ இதுக்கு அதனால சொல்லிட்டு போதும், கொஞ்சமே எங்களுக்கு போதும். தளபதிக்கு இந்த மோதிருக்கு அதெல்லாம் இல்ல. தளபதினா தலை, மத்தபடி வேற எவனும் மோதிரம் அப்படின்னு எவனுமே கிடையாது. மீதி யாருமே வரவே முடியும். தளபதினா தலை மட்டும் தான், அவனுக்கு வரலாம். தளபதி இது மட்டும் தான், அவங்க 2 பேரும் மட்டும் தான் எப்பவுமே, வேற யாருமே கிடையாது. ட்ரைலர் பிளாஸ்ட் இல்ல, பிளாஸ்ட் தான். உப்மாவோ தளபதி படம் தலை பாப்போம். தளபதி மட்டும்தான் தலை. இந்த வருஷம் தளபதி மட்டும்தான். எதிர்பார்ப்புலாம் இல்லத்துல 100% நாங்க நம்பி பார்ப்போம், அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க 2026 சினிமாக்கு போயிடுவாரு. ஆனா இந்த ட்ரைலர்ல சொல்லுங்க திரும்பி ஒரு ஐடியாவே இல்லை. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்க பேச, நாங்களே கேட்க மாட்டோம் தல. அவரும் அப்படிதான், நாங்களும் அப்படிதான். பராசக்தி படத்தை நாங்க ஒரு படமாவே எதிர்பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரையே தளபதி படம், அவ்வளவுதான். பராசக்தினா ஆகட்டும், தீய சக்தினா ஆகட்டும், நாங்க பாத்துக்கிறோம். பகவத் கேசரியோ உப்மாவோ நான் ஒரு நாளைக்கு இன்தான் தல. எங்க தளபதி படம் நாங்க தைரியமா பாப்போம். ப்ரோ எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது அண்ணன் படம், எவன் படம் வேணா வரட்டும்.
ரோகிணினால என்ன படம், தளபதி படம் மட்டும்தான், வேற எவனும் அடிச்சுக்க முடியாது. தளபதி லாஸ்ட் படம் வேற, இங்கே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டம் தான் நிற்குது. டிக்கெட்டுக்கு இப்போ டிமாண்டு, இப்போ யாருக்காலும் டிக்கெட் இல்லைன்றாங்க. எங்களுக்கு நாங்கள் டிக்கெட் ரெடி வாங்குறதுக்கு, பசங்களுக்கு இன்னும் டிக்கெட் வரல, எங்களுக்கு அதுதான் வெயிட்டிங்கு. கேளு ப்ரோ, நான் சொல்கிறேன். இருந்தாலும் அவரு சிவகார்த்திகேயன் அவர் தம்பி படம், அதையும் ஆதரிக்கணும், எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் அண்ணன் படத்து பிளாஸ்டிங் தான். ஏன்னா அண்ணன் அவரு லாஸ்ட் யாரு படம் வேற, அரசியல் எல்லாருக்கும் அரசியல் வேற, படம் வேற. அதனால எல்லாருக்கும் ஆதரிக்கணும், எல்லாருமே வேணும், மக்கள் வேணும். அண்ணா அதான் சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே ஆதரிக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் ஆனா இது வச்சுதான் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நேத்து சிவகார்த்திகேயன் அதை உடைச்சிட்டாரு. அது அண்ணன் படம் 33 வருஷமா நம்மள என்டர்டைன் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா ஒரு படத்தை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இருந்தாலும் அண்ணன் படத்துக்கு மவுஸ் கொடுக்குறோம். இருந்தாலும் அண்ணன் அவர் தம்பின்ற போது சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்க்கணும். அண்ணன் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே வேணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்றாரு. அதுதான் எங்களோடது. அண்ணன் என்ன சொல்றாரோ எல்லாம் அரவணைச்சு எல்லாம் போற மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். இவ்வளவு நாள் நம்ம நிறைய கிளாஷ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அஜித் சார், விஜய் சார் பார்த்துருப்போம், ரஜினி சார், விஜய் சார் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் கூட ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சு, ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. ஸோ அதை சேர்த்துருக்கவே வேணாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்போதான் வந்துட்டு இருக்காரு. ஸோ தளபதி கூட இப்படி கம்பேர் பண்ணி என்ன எது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தளபதி கூட கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் படத்தை தலைவர் என்ன சொன்னாரு, துப்பாக்கியை கையில குத்துன்றாரு. இப்போ அதுக்கோசம் தான் சிவகார்த்திக் இப்போ நிற்கிறாரு. இப்போ எங்கன்னா துப்பாக்கி கூட வச்சுக்கோ, அவர் மேலே கூட ஏறவே முடியாது. அவர் எங்க நிற்காது அங்கே மட்டும் தான் நிற்கணும். தளபதி லெவல் வேற, சிவகார்த்திக் லெவல் வேற. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் இது. இப்போ இவரே நீங்க அடுத்த படம் என்ன சிவகார்த்திக், இது கூட என்ன படம் வந்துச்சு லாஸ்ட் படம் அமரன், நீங்க படம் பாத்தீங்களா இல்லையா? அந்த படம் வேற, இது வேற. தலைவர் என்ன சொன்னாரு, நீ இதை பார்த்துக்கோ, எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு சொன்னாரா இல்லையா? யார் சொன்னா? தளபதி தானே சொன்னாரு. அதனால அவர் வேலையை அவர் பார்த்துட்டு வந்தார். இப்போ அதனால தான் இப்போ இவங்க முன்னாடி வராங்க போட்டியா படம். ஆனால் என்னதான் பாக்ஸ் ஆஃப்ல எங்கள் தளபதி படம் மாதிரி வரவே வராது. அவர் படம் தான். இன்னும் ஒன்று கொஞ்சம் லாஸ்ட் படம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, வெளியில சொல்ல முடியல, அவ்வளோதான். காரணம் அண்ணனே லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு வெளியில. கடைசி படம்ன்றப்ப நிறைய பேர் பகவந்த் கேசரிலாம் இது பண்ணி பேசிட்டாங்க. ஆமா. ஸோ ஆனால் இப்போ தளபதி படம்ன்றப்ப நம்ம ரீமேக்கே நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆமா, கில்லி நேற்று கூட நாங்கள் மெர்சல், இன்னும் கூட 7 மணிக்கு மெர்சல் படம் இருக்கு, இன்னும் டிக்கெட் இல்லை. ரீமேக் படங்கள் எடுத்துட்டு சொல்றோம். ஆமா, அப்படி ரீமேக்கா இருந்தாமே தளபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தளபதிக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. தெரியல, நல்லா தான் தலை இருக்காது சார். சொல்லி உங்களுக்கே தெரியும் தளபதி பத்தி. ஜனநாயக படம் லாஸ்ட் படம் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு இது விட்டுட்டு அரசியல் வராரு, எங்களுக்கு படம் நடிச்சாலும் ஓகே தான், அரசியல் வந்தாலும் ஓகே தான். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பா தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தளபதி எங்களை விட்டு இதோட லாஸ்ட் படம், லாஸ்ட் மூவி, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா வரணும். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க தளபதியோட கடைசி படம்? இவ்வளோ நாள் நம்ம அவரை பார்த்துட்டோம். சரி, இந்த படம் இருக்கிறப்ப எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? நல்லா தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்பா தான் இருக்குமே. ரொம்ப ஒரு இதுவாக பண்ண முடியல எனக்கு, அது மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பா தான் இருக்கு. ஆமா, சினிமா ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்காது. என்னால வந்து சொல்ல முடியல, ரொம்ப எனக்கு வருத்தமா தான் இருக்காது. சரிங்களா? இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது சொல்றவங்க, தளபதியை பத்தி சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவரை பத்தி பேசுறவங்க பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்களே. ஆனா அது பேசுறது மட்டும்தான் எங்களுக்கு அது ஒரு இதுவே. அதனால வந்து அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கணும். லாஸ்ட் வரைக்குமே தளபதியை பத்தி பேசுறவங்க பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து இங்க வந்து எங்க எதிர்க்க வந்து பேச சொல்லுங்க. ஒரு ரசிகரா நான் இருக்கிறோம், எங்க எதிர்க்க வந்து பேச சொல்லுங்க. பேசினாலும் அவங்களுக்கு திருப்பி நாங்க அடி கொடுப்போம் கண்டிப்பா. ஆனா வந்து தளபதி பத்தி பேசுறவங்க எல்லாருக்குமே இது லாஸ்ட் படம் எங்களுக்கு சொல்ல முடியல. நிறைய பேர் தளபதி அரசியலை பத்தி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கொஞ்ச நாள் இருப்பாரு, 2026 அப்புறம் திருப்பி நடிக்க போயிடுவாருலாம் சொன்னாங்க. ஆனா நேத்து வந்து ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா திரும்பி போற ஐடியாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? திரும்பி போக ஐடியாவே இல்லைன்னா அரசியலுக்காக அவர் வந்துட்டாரு. அரசியலுக்காக வந்துட்டு எங்களுக்காக மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் ஒரு தலைவரா இருந்து, ஒரு மக்கள் இயக்கத்துல இருந்து நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு தலைவரா வந்திருக்காரு. அப்படி வர சொல்ல மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அவர் மக்களுக்காக வந்திருக்காரு. இப்போ நான் படத்துல இருந்தாலும் அவர் எங்களுக்காக தான் இருக்க போறாரு, மக்களுக்காக தான் அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா இதை விட்டு அவர் போக மாட்டார், திருப்பி படத்துக்கு போக மாட்டார். எங்களுக்கு படத்துக்கு போனாலும் சந்தோஷம் தான், எங்க கூட இதுல இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? அதுதான். இப்போ சிவகார்த்திகேயன் படமும் வருது, இதை வச்சு ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. தளபதி கூட சிவகார்த்திகேயன் மோதுறாரு. அதாவது இது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. இதுல இருக்கிறதுனால இதுல அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ணாதீங்கன்றாங்க. ஏன் அரசியல் பண்றீங்க? ஏன் 10ஆம் தேதி ஏன் ரிலீஸ் பண்றீங்க? அதை உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டாம். ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி வச்சுக்கீங்க? ஜனவரி இப்போ இன்னைக்கு வச்சிருக்கலாம், ஏன் நீங்க வைக்கல? அப்போ நீங்க இதுல அரசியல் காமிக்கிறீங்களா? அப்போ அரசியல் காமிக்காதீங்க, இதுல காமிக்க கூடாது அரசியல். ஏன் எங்களை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கு? எங்க தளபதியை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கு, ஆனா வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா நாங்க வந்தாலே உங்களுக்கு பயமா இருக்கு.
எங்களை நாங்க இந்த கட்சி கொடியெல்லாம் போட்டு வந்தாலே எங்களை பார்த்தாலே ஒரு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. உங்களுக்கு தான், நீங்க தான் இப்போ ஆட்சி ஆளுன்றது, நீங்க பயப்படாதீங்க. அது எதுக்கு 10ஆம் தேதி எதுக்கு எடுத்துன்னு வரீங்க? அதனால நம்ம சிவகார்த்திகேயன் சார் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் மேல அவரையும் இவரையும் நம்ம இது பண்ணுவோம். அவர் வந்து அவர் படத்துல நடிக்கிறாரு, அவ்வளவுதான். நேத்து சிவகார்த்திகேயனே ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கல் இது, அண்ணன் வந்து 33 வருஷமா நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றாரு, போய் படம் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் சொல்றேனே, இதுல வந்து சிவகார்த்திகேயன் மேல தப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் பண்றாங்க. இதுல ஏன் அரசியல் பண்ண? நாங்க பண்றோன்றாங்க, ஆனா நாங்க பண்ணல, அவங்க தான் அது அரசியலே பண்றாங்க. தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணாம வந்து நாங்க வரமா, ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்க பண்ணலைன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. எல்லாம் நீங்களே தான் நீங்க ஆட்சி பண்ணிட்டே இருக்கணுமா? ஒரு மாற்றம் வரட்டுமே. மாற்றம் வந்தா தானே என்னைக்குமே இது மாற்றம் ஒன்றே மாறாது இந்த உலகத்திலேயே. அதனால மாற்றம் வரட்டும். நீங்க எங்களுக்கு வழி விடுங்க. நாங்க உங்களுக்கு எது மாதிரி நீங்க எங்களுக்கு வழி விடுங்க. ஏன் பயப்படுறீங்க? எங்களை பார்த்து பயப்படுறாங்க அவங்க. பயப்படாதீங்க. இவ்வளோ நாள் அந்த மாதிரி கிளாஷாக தான் போச்சு. இதுக்கப்புறம் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி மாதிரி தான் போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு வரணும், அப்புறம் தான் ஜனநாயகன் வந்துச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே நல்லா போனா ஓகே தான். தளபதி கூட இவ்வளவு நாள் இந்த கம்பாரிசன் போயிட்டு இருந்தது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எஸ்கே வந்து இப்பதான் வந்துட்டு அதான் இவ்வளோ நாள் போச்சு. அது அவர் எதுவும் பண்ண முடியாது, ப்ரொடியூசர் எடுக்கிற கால் தானே அது. ஸோ அதனால எதுவும் சரி, இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. நம்ம தளபதி ஜனநாயகன் பிளாஸ்ட் தான். ட்ரெய்லர் பாத்தீங்களா இல்ல? அந்த ராவண மவுண்ட் ஒரு இன்ட்ரோ வந்துச்சு பாத்தீங்களா? அதுலயே பிளாஸ்ட். அந்த சீன்லாம் தேட்டர் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அது ரோஹினி மெயின் சீன்லாம் கதற விட்டோம். பரவாயில்ல, பகவத்கீதை நல்ல படம் தானா, அதுல எதுவுமே இல்லை. பாலையா பண்ற அது ஒரு சர்க்காசம் தாண்டி நல்ல படம், அது எதுவுமே சொல்ல முடியாது. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் சதீஷ். நான் கத்தார்ல இருந்து வந்திருக்கேன் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டுமே. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்திருக்கேன். ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு வந்து இன்னும் நிறைய படம் நடிக்கணும்ட்டு. பட் தளபதி வந்து அரசியலில் இறங்குனதுனால இது நடக்காது. பட் எங்க இருந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே தளபதினா தளபதி தான். அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். தளபதியை வந்து நாங்கள் பெரிய ஸ்க்ரீன்ல தான் மிஸ் பண்ணுவோம். பட் ஆனால் தலைமையில் கண்டிப்பாக அவரை பார்ப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, லாங் லிவ் தளபதி அண்ட் வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். இப்போ வந்து ரொம்ப நாளா இந்த கம்பேரிசன் போயிட்டு இருந்து நேற்று வந்து அதை எஸ்கே உடைச்சிட்டாரு. ஸோ எஸ்கே தளபதி கூட எஸ்கே ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரும் கிளாஸ் விடுறாங்க, தளபதி கூட எஸ்கே கிளாஸ் வராரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு துப்பாக்கி வாங்கினவரு துப்பாக்கியில சுட பாக்குறாருன்ற மாதிரிலாம் போய் பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? தளபதி பண்ணா நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது தளபதி சொல்லல. நிறைய பேர் நிறைய காசிப்ஸ் வரதான் செய்யும். அதை பத்தி நம்ம கேட்கவே கூடாது. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போயிட்டே இருக்கணும். சரி, இதை பத்திலாம் ரொம்ப சீரியஸாலாம் எடுக்க தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் தளபதியோட லாஸ்ட் மூவி, இதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரோட நெக்ஸ்ட் பயணத்துக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, அதான் யாரும் நம்பவும் வேணாம், அதை பத்தி யாரும் பேசவும் வேணாம். நிறைய பேர் வந்து இந்த பகவந்த் கேசரியோட மென்ஷன் பண்ணி நேற்று வந்து ட்ரைலர் கட்ல கூட அந்த போட்டோ எடுத்து கூட இது பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து இது எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆனால் நம்ம படத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். எல்லாத்துலயும் எல்லா சீனும் வரும். துப்பாக்கி வச்சிருந்தா அதுக்கும் துப்பாக்கியோட கண்டினியூஷனும் கிடையாது. ஸோ அதனால அதை பத்திலாம் யாரும் பார்க்கணும். படம் எல்லாருமே வந்து முதல்ல தேட்டர்ல வந்து படம் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். சரி, தளபதியோட அதாவது இந்த டிவிக்கோட ரெஃபரன்ஸ், தளபதியோட முந்தின படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் ட்ரைலர்ல இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ இதான் கடைசி படம் அப்படின்றப்ப அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எப்படி ஃபீல் ஆகுது? இதை ஒரு படமா பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அரசியலா பார்க்க வேணாம். இது வந்து தளபதியோட லாஸ்ட் மூவி, அதுக்காக நம்ம முதல்ல பார்க்கணும். அரசியல் வேணாம் இதுல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் தான் இருக்கணும். அரசியல் இல்லாம பார்த்து நல்லா இருக்கும். எங்க தளபதி மட்டும் இல்லை, இப்ப நிறைய மற்ற எல்லா கட்சியில இருந்து இருக்கிறவங்களும் நம்ம தளபதிக்கு ஃபேன்ஸாவும் இருப்பாங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் ரசிகனா வந்து பாருங்க, அது மட்டும் தான் என்னோட வேண்டுகோள்.